பணத்தை கொடுத்து வீட்டை மீட்ட உடனே இங்கே அண்ணாமலைக்கு அம்புட்டு பெரிய சந்தோஷம். தான் மகன் சொன்ன வாக்கை காப்பாற்றி நம்மளுக்கு அந்த வீட்டை மீட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு அம்புட்டு சந்தோஷம். உடனேவும் வீட்டுக்கு வந்த முதல் நாளே பால் காய்ச்சல் மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம புது வீட்டுக்கு வந்த மாதிரி தான், அதனால பால் காய்ச்சல் மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா மொத்த குடும்பத்தோடையும் இங்கே வீட்டுக்கு வர்றதுக்காக அம்புட்டு சந்தோஷப்படுறாங்க. முதல் வேலையாக தான் மூத்த புள்ள மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? முத்து சொன்ன மாதிரியேவோ 38 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து வீட்டை மீட்டுட்டான்டா. இப்போ வீடு நம்ம வீடு ஆயிடுச்சு அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, நிஜமாலுமே வா? அப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக போயிடலாம், நீ வா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, இன்னைக்கோட அந்த கொசுக்கடியெல்லாம் நம்ம படுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் ஃபோனை வைக்கிறாரு. அந்த பக்கம் வந்த ரோகிணி கேட்குறாங்க, என்னாச்சு, யார்கிட்ட பேசினேன்னு சொல்லி கேட்ட உடனே, முத்து பணத்தை கட்டி வீட்டை மீட்டுட்டானாமா, அதனால் அம்மா நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா அப்படின்னு வேற வழியில் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ரோகிணி. சரி மனோஜ், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன ரோகிணி இப்போ தான் வந்த, அதுக்குள்ளேயும் கிளம்புறேன்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, உன்னை பார்த்துட்டு போகலாமேன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போன ரோகிணி சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, என்ன ஆண்டி வீட்டை விட்டு கொடுத்துட்டீங்களா? நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் எப்படி இப்படி விட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எங்கள் சிந்தாமணி இருந்துக்கிட்டு, நான் எப்படியோ பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்தவளை மடக்கி 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்க தான் சொன்னேன். அவங்க 2 பேரும் உஷாரா பேப்பரை வச்சு எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்கிறாங்க. போச்சு ஆண்டி, இனிமேல் லைஃப்பில் எல்லாமே கெட்டதாக தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரோகிணிக்கு சந்தேகம் அவங்க அம்மா மேலே வருது. வேகமாக போகிறாங்க வீட்டுக்கு. மா வெளியில் வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி, என்ன ரோகிணின்னு கேட்குறாங்க. நீ போய் முத்து மீனாவை போய் பார்த்தியா? பார்த்து இந்த மாதிரி பணத்தை ரெடி பண்ணதை நான் சிந்தாமணி ஆண்டிக்கிட்ட சொன்னதெல்லாம் சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கல்யாணி, என்ன போய் இப்படி தப்பாக நினைக்கிற, நான் போய் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே, இங்கே பாரு, போய் சொல்லாத, நாங்கள் 2 பேரும் பேசினதை நீ தான் ஒட்டு கேட்ட. அப்படின்னா ஒன்றை தவிர இந்த விஷயம் முத்துவுக்கும் மீனாவுக்கும் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? எப்படி அவங்க உஷாராக இருந்திருப்பாங்க அப்படின்னு ரோகிணி சத்தம் போடுறாங்க. இங்கே பாரு கல்யாணி, தேவையில்லாமல் நீ என் மேலே சந்தேகப்படுற. நான்லாம் அப்படி எதுவும் அவங்கக்கிட்ட சொல்லவே கிடையாது. நீ பண்ண தப்பாக இருந்தாலும் நான் கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிறேன். அவங்க மூஞ்சிலேயே முழிக்காத மாதிரி பண்ணிட்டேயே, அப்புறம் எப்படி அவங்கள போய் நான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. உடனேவோ எனக்கு என்னமோ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குது, இப்போ நீ உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு கிருஷை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டி, கிருஷி மேலே சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. பெத்த அம்மா மேலே இவ்வளோதான் உனக்கு நம்பிக்கையா கல்யாணின்னு அழுகிறாங்க. இங்கே பாரு, இப்போலாம் நான் யாரையுமே நம்ப தயாரில்ல. உண்மையாலுமே நீ அங்கே சொல்லலைன்னா கிருஷி மேலே சத்தியம் பண்ணி சொல்லுன்னு சொல்கிறாங்க. என் பேரு மேலே சத்தியமா நான் அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லலை கல்யாணி அப்படின்னு சொன்ன உடனே, சரி உள்ள கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, யார் அப்போ சொல்லியிருப்பா, எப்படி அவங்க உஷாராயிருப்பாங்கன்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. உடனே இந்த பக்கம் சந்திரா வீட்டிலேருந்து ரொம்ப சந்தோஷமா, சமந்தியம்மா, நான் உங்களை ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. எப்படியோ மாப்பிள்ளை வந்து வீட்டை மீட்டுட்டாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எல்லாருமே இங்கேருந்து கிளம்புறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சேச்சே, அப்படிலாம் இல்லை சம்மந்தியம்மா, உங்கள் வீட்டில் நீங்கள் ராணி மாதிரி இருந்தீங்க, இங்கே வந்து உங்களுக்கு இடம் வசதியும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதுக்காக தான் அந்த வீடு கிடைக்கணும்னு நானே பொன்னியம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, அப்போ உங்கள் வேண்டுதலால் தான் வீடு கிடைச்சதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு விஜயா கேட்ட உடனே, இங்கே பாருங்க சம்மந்தியம்மா, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை, வீடு கிடைக்கணும்னு நான் வேண்டுனேன், அவ்வளோதான், மற்றபடியெல்லாம் நான் வேறு எதுவும் சொல்ல வரலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜயா, போதும் நிறுத்து, என்ன வீடு கைக்கு வந்தோடனே பழையபடி திமிரும் கூடிக்குச்சா அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு. இல்லைங்க, என்னமோ இவங்க சாமி கிட்ட வேண்டுனதுனால தான் வீடு கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க, பணம் கட்டினதுனால தானே வீடு கிடைச்சது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இவ எப்போவுமே திருந்துற ஆள் கிடையாது, அவளை பற்றியெல்லாம் நீ எதுவும் நினைக்காதன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எப்படா வரும், எப்படா வெயிட் பண்ணி போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாருமேவோ இங்கே வந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்ட்டு அப்படியே கண்ணீர் சொட்ட அண்ணாமலை வீட்டுக்குள்ளே வராரு. 2வது விஜயாவோ, அப்பாடா, என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த பக்கம் சொல்லி அனுப்பினவங்க எல்லாரும் வராங்க. சும்மா சிம்பிளாக சம்மந்தி வீட்டுக்கு மட்டும் சொல்லிட்டு பால் காய்ச்சல ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்வதிக்கு சொல்லிவிட்ட உடனே பார்வதி, அதுக்கப்புறம் சந்திரா, அப்புறம் சுதானு எல்லாரும் அடுத்தடுத்து வராங்க. அப்போ தான் வந்துட்டு பார்வதி முதல்ல வந்த உடனே,
பார்வதி கிட்ட பேசுகிறாங்க. வா பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. வர விஜயா அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தியா என் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு எம்பிட்டு சந்தோஷம் வந்திருக்குதுன்னு. நான் ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் பார்வதி, என் வீட்டை விட்டு போன உடனே யார் எப்படி மரியாதை கொடுக்குறான்னு எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே எது வேணாலும் நடந்திருக்கட்டும், ஆனால் ஒன்று மட்டும் நீ மறந்துடாத, வீட்டை இப்படி ஏலத்தில் விட்டு உங்களை எல்லாம் நடுத்தருவில் நிப்பாட்டினது தான் மனோஜ். ஆனால் வீட்டை காப்பாற்றுறதுக்கு முத்து மீனாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டை மீட்டெடுத்தது முத்து. இதனை என்றைக்குமே மறந்துடாத விஜயா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கும் தான் புள்ள முத்து மேலே ரொம்ப பாசம் வருது. தான் பிள்ளையால தான் இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி மகாராணி மாதிரி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு முத்து மேலே பாசம் வருது. அப்போவே சந்திரா வராங்க. சந்திரா வந்த உடனே இங்கே வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க தங்குறதுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்கல்ல, அதனால் வாங்க வாங்க அப்படிங்கிறதோட விட்டுடுறாங்க. இத்தனாலும் வந்ததும் கூப்பிடாம கண்டுக்காமல் இருந்தவங்க இன்னைக்கு வாங்க வாங்க அப்படிங்கிற அந்த மரியாதையாவது கொடுத்தாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு சந்திரா எடுத்துக்கிறாங்க. உடனே பின்னாடியேவும் சுதா வராங்க. வந்த உடனே சுதாவை பார்த்துட்டு அப்படியே முன்னாடி எப்படி சந்திரா கிட்ட நடந்துப்பாங்களோ அதே மாதிரி போய் உட்காடுறாங்க. அப்போ தான் எங்கள் ஸ்ருதி பார்த்துட்டு, அம்மா நீ உள்ள வாமான்னு கூப்பிடுறாங்க. பாத்தியாடி உன் மாமியா எவ்வளோ திமிரா நடந்துக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சுதா கேட்ட உடனே இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, நீ எப்படி நடந்துக்கிட்ட, அதனால தான் அவங்க உன்கிட்ட அப்படி நடந்துக்கிறாங்க. ரொம்ப நீ மோசமாக நடந்துக்கிட்ட. ஒருத்தவங்க ஒன்றுமே இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்களாம். ஒரு வாரம் 1 மாதத்துக்கு உன்னால் அவங்கள பார்த்துக்க கூட முடியாதுல்ல. அவங்கள எவ்வளோ கேவலப்படுத்தி அனுப்பிச்சிட்ட. அது எப்படி அவங்க டக்குன்னு மறக்க முடியும். நீ வா நான் கூப்பிடுறேன்ல அப்படின்னு ஸ்ருதி கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே அண்ணாமலை சொல்கிறாரு, யாராக இருந்தாலும் நம்ம வீடு தேடி வந்துட்டா வாங்கன்னு கூப்பிடணும். அதுவும் இல்லாமல் அவங்க வேற ரொம்ப வசதியான சம்மந்தி, அவங்கள வான்னு கூப்பிடலைன்னா எப்படி விஜயா? ஏற்கனவேவும் அவங்கள நீ வான்னு கூப்பிடாம இருந்ததுக்கு தானே நீயே சண்டை போட்ட. இப்போ நீயே கூப்பிடாம இருந்தா எப்படி? அவங்கள தானே முதல்ல வரவேற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குத்தி காட்டுறாரு. இங்கே பாருங்க, இப்படியெல்லாம் குத்தி காமிக்காதீங்க. எப்போ என் வீடு என் கையை விட்டு போச்சோ அப்போவே யார் எப்படிங்கிறத நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். என் வீட்டை விட்டு போனால் எனக்கு எந்த அளவுக்கு மரியாதை கிடைக்குங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அதெல்லாம் மறக்க முடியாது. அது எவ்வளோ கோடியாக அவங்க கிட்ட பணம் இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போயாவது புரிஞ்சுதே உனக்கு? கோடியாக பணம் இருந்தால் மட்டும் அங்கே நிம்மதி இருக்குமா அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டே ஒன்றுமே இல்லாட்டியாலும் நீ இங்கே மீனா வீட்டில் கொஞ்ச நாளாவது சந்தோஷமாக இருந்த. என்ன ஒன்று இடையில அவங்க சொல்லாமல் இருந்திருந்த வரைக்கும் நீ நல்லா தான் இருந்த. ஏதோ மற்றவங்க குழப்பி விட்டதுனால இப்படி ஆயிட்ட. சரி விடு, இனிமேலாவது உனக்கு புரிஞ்சுதே, புத்தி வந்துச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பால் காட்சி விழாவை நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் இங்கே விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, இப்போ தாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா முத்துவை கூப்பிடுறாங்க. முத்து, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதுக்கு காரணமே நீ தான், அதனால் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவை பாராட்டுறாங்க. பரவாயில்ல, அவன் சொன்ன மாதிரி அவனோட வாக்கை காப்பாற்றிட்டான், அவன் கொடுத்த வாக்கை அவன் காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பாராட்டுறாங்க. அப்போ தான் பார்வதி கிட்ட இந்த மாதிரி சொந்தக்காரவங்களாம் வெளியிலேருந்து வந்தவங்க கிட்ட என் புள்ள முத்து தான் இந்த வீட்டை மீட்டு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. அது முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்கிறது எனக்கு பெரிய விஷயமா தெரியலப்பா, எப்படியாவது அந்த கடனை அடைச்சிருவேன். ஆனால் அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, என் புள்ள முத்துன்னு, அந்த ஒரு வார்த்தைக்காகவே நான் இன்னும் எவ்வளோ வேணாலும் கடன் வாங்கி கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பக்கம் போதும் போதுமா பசிக்குதுமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பிச்சிட்டான் இவன் சாப்பாட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கடையிலே சாப்பிட்டு நாக்கு செத்து போன மாதிரி இருக்குது, அதான் வீட்டில் இன்னைக்கு சாப்பிட்லாமேன்னு தான் அப்படின்னு சொல்லும்போது முத்து கேட்குறாரு, அப்படின்னா நான் பாதி பணம் கேட்டனேடா, ஏன்டா அப்போ நீ கொடுத்த உதவி பண்ணலை? ஆளுக்கு பாதி பணம் போட்டிருந்தா இந்நேரம் நம்ம இவ்வளோ பிரச்சனை இல்லாமல் வீட்டை மீட்டிருக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பாரு பசிக்குது, நான் சாப்பிட்டுட்டு எதா இருந்தாலும் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே சாப்பிட்டு முடிச்ச உடனே மனோஜ் கேட்குறாரு, அதான் வீட்டை மீட்டுட்டேங்கல்ல, அப்புறம் என்ன, இந்த வீட்டில் இருந்து என்னோட ஷேரை எனக்கு பிரித்து கொடுத்துருங்க, நான் போயிட்டு நான் வேற ஏதாவது வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேமேவும் அப்படியே பயங்கர கோபம் வருது முத்துவுக்கு. விஜயா வேகமாக எழுந்திருக்கிறாங்க கோவத்தோட. அதே சமயம் முத்து அதை விட பயங்கரமான கோவத்தில் எழுந்திருச்சு இங்கே சட்டையை பிடிச்சி தர தரன்னு வெளியில் இழுத்துக்கிட்டு விடுறாங்க. டே
வீட்டை விற்கிறத பற்றி, வீட்டில் கொடுக்குற ஷேர் பற்றி எதுவுமே நினைக்கக்கூடாது. இது நம்ம வீடு. நம்ம வீட்டிலேருந்து வெளியே போய் எம்பிட்டு கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு மட்டும்தான்டா தெரியும். இந்த வீட்டிலேருந்து ஷேர் கொடு, வீட்டை விற்கணும் அப்படிங்கிற நினைப்போடு இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு யார் நினச்சாலும் சரி, அவங்க இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வர வேண்டாம். மரியாதையோட நல்லா ஒழுங்காக இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே வா. இல்லைன்னு வச்சுக்கோ, வீட்டை விட்டு மரியாதையோட வெளியில் போயிரு, அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே, மா பாருங்கம்மா முத்து எப்படி பேசிட்டு இருக்கான்னு, என்ன வீட்டை விட்டு போக சொல்கிறாமா அப்படின்னு பஞ்சாயத்துக்காக போய் அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. மனோஜ் இப்படி சொன்ன உடனே விஜயாவே 4 அப்பி, ஏண்டா அவன் சொன்னதில் என்னடா தப்பு இருக்கு? இங்கே பாரு, இந்த வீடு இல்லாமல் ஒவ்வொரு வீட்லேயும் போய் நான் எப்படி அசிங்கப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும் தாண்டா தெரியும். அந்த வழியெல்லாம் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். இதில் இந்த வீட்டை விற்று ஷேர் எடுத்துக்கிட்டு தனியாக போகிறப்ப இப்படி நான் மறுபடியும் அசிங்கப்பட்டு நிற்கணுமா அப்படின்னு விஜயா கத்துறாங்க. மா ஷேர் எடுத்து நம்ம என்ன வேஸ்ட்டாவா போட போகிறோம்? என்னோட ஷேரில் நான் வீடு வாங்கிடுவேம்மா. அப்போ அந்த வீட்டில் உங்களை கூட்டிகிட்டு போகிறேம்மா, நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ இனிமேல் இந்த வீட்டை விற்கிறத பற்றி ஏதாவது பேசுன அவ்வளோதான். இனிமேல் அந்த பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. இந்த வீட்டை யார் சொன்னாலும் இனிமேல் இந்த வீட்டு பத்திரத்தை யார் கையிலே நான் கொடுக்க மாட்டேன். என் புருஷனை கேட்காம, முத்துவை கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் எல்லார் வாயை அடைக்கிறாங்க. முத்துவுக்கு பெருமைக்கு மேலே பெருமை கூட்டிக்கிட்டு போகுது. நம்ம அம்மா இந்த அளவுக்கு நம்மளை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போதான் அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா இப்போதான் நீ உருப்படியாக பேசியிருக்க, கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன, இது நீயா அப்படிங்கிறது தான் என்னோட சந்தேகமேவும் அப்படின்னு சொன்ன உடனே, இங்கே பாருங்க, நான் அசிங்கப்பட்டதுனால தான், அவமானப்பட்டதுனால தான் இம்பிட்டு தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாரு மனோஜ், அவன் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். அதை விட்டுட்டு யாராவது சொன்னாங்கங்கிறதுக்காக வீட்டு பத்திரத்தை வைக்கிறது, ஷேர் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பேசின அவ்வளோதான் சொல்லி மனோஜை துரத்தி விட்டுடுறாங்க. உடனே மனோஜும் நம்ம அம்மாவும் நம்ம பக்கம் நிற்கல அப்படின்னா நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு போய் ஷோரூமில் உட்காந்தவர்கிட்ட ரோகிணி என்ன ஏதுன்னு கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி எடுத்து கொடுக்குறாங்க. உனக்கு அவங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, நம்ம கோர்ட்டில் கேஸை போடுவோம், உன்னோட ஷேரை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு முழுதையும் அவன் தலையில் ஏற்றி விட்டு எப்படியாவது இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு திட்டம் போட்டு மனோஜை ஏவி விட பார்க்குறாங்க.